பிஸ்னஸில் நான் கற்றுக்கிட்ட 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, சம்பளம் விசஸ் லாபம். உங்களுக்கு எப்போவுமே தெரியும், சம்பளம்னா டான் 1ஆந்தேதி 3ஆந்தேதி வந்துடும். பட் லாபங்கிறது அப்படி இல்லை. நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாபம் நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு வரும். 2வது விஷயம் மார்க்கெட்டிங். உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலோ, நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். எல்லாருமே தெரிஞ்சுட்டே இங்கே வருவாங்கன்னு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் ப்ராடக்ட் நல்லா சோர்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ராடக்ட் சோர்ஸ் பண்ணி நீங்கள் செஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன தான் நீங்கள் நல்ல ப்ராடக்ட், குவாலிட்டியான ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் மார்க்கெட்டிங் தெரியாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, மெட்டா ஆட்ஸும் கூகுள் ஆட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு மென்டார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். டெய்லி படிச்சுட்டே இருக்கணும். அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம். 3வது, இந்த 10 வருஷத்தில் நான் படித்ததை விட இப்போ நான் படிச்சுட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய படிச்சுட்ருக்கேன். என்னென்னா டெய்லி புக்ஸ் படிக்கிறேன். அது போக மெட்டா ஆட்ஸ் யார் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க மென்டர்ஷிப் பார்த்துட்ருக்கேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் எல்லோரும் சொல்கிற ஒரே ஒரு காரியம், கீப் லேர்னிங். நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது.